ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க. இவ்ளோ பேருக்கா உடம்பு சரியில்லாம இருக்கும்? ஏன் அபி, அப்பா நம்மள எங்கெங்கேயோ போக வேண்டான்னு சொன்னார்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் யார் கவனிச்சது? அப்ப அப்பா போக கூடாதுன்னு சொன்ன இடத்துக்குலாம் நம்ம போனா அவருக்கு கோவம் வராதா? நம்மள ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. நம்ம என்ன ரூம்லயா இருக்கோம்? விடுகாவியா? முதல்ல நீ பயப்படாம அடம் பிடிக்க கூடாது. அட ஒண்ணு இல்லடா தங்கம், கொஞ்ச நேரம் தான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து அப்புறமா அம்மாவை பார்க்கலாம், சரியா? பாப்பா அடம் பிடிக்காதம்மா, சொன்னா கேளுமா. அட அழாதம்மா, அழாத தங்கம். அப்பா அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்கணும். தங்கம் சொல்றேன்லம்மா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம்னு சொல்லும். வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் சொல்றேன்ல செல்லம். உள்ள விட மாட்டாங்கம்மா. என்னாச்சு அங்கிள்? ஏன் இப்படி அழறா? அவ அம்மாக்கு வைரல் ஃபீவர்மா, அட்மிட் பண்ணிருக்கோம். அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. அழாதம்மா, அழாத தங்கம். அழாதீங்க, அழக்கூடாது. அம்மா எங்க? அங்க உள்ள இருக்காங்களா? அம்மா கண்ணு மூடிட்டு இருக்காங்க. அழாதீங்க, அழாதீங்க. அங்கிள், உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்க அங்கிள். விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு பாப்பா, உள்ள அலோ பண்ண மாட்டாங்களாம். நான் கேட்டு கூட பார்த்துட்டேன். குழந்தை மட்டும் பார்க்கட்டும், அலோ பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாமே. நான் எல்லாம் கேட்டுட்டேம்மா, அவங்க ரூல்ஸ் பேசுறாங்க. அழாதீங்க, அம்மாவை பார்க்கலாம். அபி, எனக்கு இவங்க அழுகிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதாவது பண்ணி அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயே. எனக்கும் ரொம்ப பாவமா தான் இருக்கு அபி. அங்கிள், நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க. நாங்க நர்ஸ் கிட்ட கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறோம். நான் ரொம்ப நேரமா நல்லா கெஞ்சி பார்த்துட்டேம்மா, உள்ள என்ன விடவே மாட்டேங்கிறாங்க. நீ சொன்னா மட்டும் எப்படி பாப்பா உள்ள விடுவாங்க? பெரியவங்க கேட்டா தான் பிரச்சனை பண்ணுவாங்க அங்கிள். குழந்தைங்க நாங்க கேட்டா விட்டுருவாங்க அங்கிள். நீங்க வாங்க அங்கிள். அழாதீங்க, வாங்க போலாம். வாங்க அங்கிள், வாங்க வாங்க வாங்க. இந்த வார்டு அங்கிள்? ஆமாம்மா, இந்த வார்டு தான். சிஸ்டர், 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 இந்த பாப்பா அவங்க அம்மாவை பார்க்கணும்னு அழுதுட்டே இருக்கா. ஒரு 2 minutes அலோவ் பண்றீங்களா? போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. இருங்க பார்க்கலாம். அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன் சார், விசிட்டிங் ஹவர்ஸ்ல வந்து பாருங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறீங்களே. நீங்க ஒருத்தரா வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் அலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என் வேலை என்ன ஆகும்னு தெரியுமா? போங்க சார், சும்மா டென்ஷன் படுத்திக்கிட்டு போங்க. சிஸ்டர், அழாதீங்க, அம்மா பார்க்கணும், அம்மா பார்க்கணும். இதோட 7வது வாட்டி திட்டு வாங்கிட்டேன். உனக்கு சந்தோஷமா? நீங்கெல்லாம் என்னமோ ஹாஸ்பிட்டல் ஓனர் மாதிரி. நீங்க சொன்னா அந்த நர்ஸ் கேட்கணும் நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அழாதீங்க, அழாதீங்க. சும்மா நோய் நோயின் பண்ணாத, வா போலாம். சொன்னா கேடு, அடம் பிடிக்காத, வா. என்ன அபி, இந்த நர்ஸ் நம்மள மதிக்கவே இல்ல. நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான். தெரிஞ்சா இப்படி பேச மாட்டாங்க.
ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? அங்க பாருங்க. ஐ என்ன அஞ்சலி, ஆரம்பிக்கலாமா? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 சரிதா சிஸ்டர் எங்க இருந்தாலும் அட்மிட்க்கு வரவும். சரிதா சிஸ்டர் நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லார்கிட்டயும் ஓகே சொல்லு. டாக்டர். சீக்கிரம் போங்க. ஓகே. அட்மிட்க்கு வரவும். சார், நம்ம ஹாஸ்பிட்டல் மைக்ல யாரோ குழந்தை பேசுற மாதிரி இருக்கு சார். இந்த டைம்ல எதுக்கு கூப்பிடுறாங்க? யார் கூப்பிடுறதுன்னு தெரியலையே. போயிட்டா ஓகே வா போலாம் போலாம். அம்மாட்ட போணும். இது பாருமா, சொன்னா கேளு, சாரி வீட்டுக்கு அங்கிள். போலாம். அந்த சிஸ்டர் அப்படி கோவப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடுமா, நீ என்ன பண்ணுவ? சரி இப்போ வாங்க அங்கிள். என்னம்மா? உங்க குழந்தைக்கு அவ அம்மாவை காமிக்க. ம் என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? ஆ, குழந்தைங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க கிட்ட போங்க நீங்க. கோவப்படாதீங்க அங்கிள். அந்த சிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு இங்க வர மாட்டாங்க. அதுக்குள்ள உங்க பாப்பாவை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சிருங்க. அவங்க உள்ள இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்கள வெளியே அனுப்புனதே நாங்க தான். ம், சரி வா, உங்க அம்மாவை பார்க்கலாம். வா வாங்க இருக்குமா? வாங்க அங்கிள். இதுல யாரு உங்க அம்மா? இது அவங்க தான். போய் பாருங்க உங்க அம்மாவை. அம்மா அம்மா அம்மா. ஹே பட்டுக்குட்டி, எப்போ வந்தீங்க? நீங்க சின்ன பசங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியாதத நீங்க செஞ்சிட்டீங்கம்மா. ரொம்ப நினைச்சேன். ஐ வாஸ் சோ ரைட். இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர வேணான்னு அப்பவே என் இன்ஸ்டிங் சொன்னிச்சு. அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணியும் ரூம் விட்டு வெளியில போயிருக்காங்க. உங்களா ஹலோ ஷேகர், உடனே 2 ஸ்டாஃபை என் கேபினுக்கு அனுப்புங்க. ம். சார் கூப்பிட்டீங்க? வாங்க வாங்க வாங்க. சர்வர் ரூம்ல ஒரு சின்ன குழந்தை போய் பேசுற வரைக்கும் நீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சார், அந்த குழந்தைங்க யாருன்னே தெரியல சார். தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அவங்களா என்னோட கிட்ஸ் தான். இதான் உங்க போட்டோ.
4 பேரு. நல்லா பாருங்க. இவங்க எங்க இருந்தாலும் என் கேபின் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். யார் அந்த குழந்தை? எதுக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டுச்சுன்னு தெரியலையே. என்ன அம்மாவை பார்த்துட்ட இப்ப சந்தோஷம் தானே? சரி கிளம்பலாம். நன்றிம்மா. பரவாயில்ல அங்கிள். ஏன் சார், யாரை கேட்டு உள்ள போனீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? குழந்தைங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு போயிருக்கீங்க. சாரி சிஸ்டர், ரொம்ப சாரி. குழந்தை அழுகி நிறுத்திடுச்சு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. நான் விசிட்டிங் ஹவுஸ்ல வந்து பாக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. பரவாயில்ல அங்கிள். பரவாயில்ல சரிம்மா. அங்கிள். நாங்க வரோம். வாமா. ஏ வாண்டுங்களா, நீங்க உள்ள என்ன பண்ணீங்க? ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நாங்க யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. வேணாம், தேவையில்லாம எங்க கிட்ட வம்பு பண்றீங்க. நாங்க யாருன்னு தெரிஞ்சா எங்க கிட்ட நீங்க இப்படி பேச மாட்டீங்க. சும்மா இரு. நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, வாங்க போலாம். நீ சும்மா ரவி. ஏங்க, நீங்க பேஷண்ட் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஒரு குழந்தைகிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? நீ எல்லாம் குழந்தையா? அது சரி. நான் குழந்தை இல்ல. அந்த ஆன்ட்டி பார்க்க ஒரு குழந்தை அழுதுச்சுல, அது ஒரு குழந்தை தானே? அவங்கள லவ் பண்ணீங்களா? அப்படியே டெரரா ஆங்கிரி பேர்ட் மோட்ல இருக்கீங்க. டேய் என்னடா, சின்ன பையன்னு பார்த்தா ஓவரா பேசுற. யாரு நீங்க? உங்க அப்பா அம்மா யாரு? எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க. எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கூப்பிடுங்க. போய் கூப்பிட்டுட்டு வாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ அப்பா. எங்க இருக்காரு உங்க அப்பா? அதான் அங்க. என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? பாப்பா, அக்கா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. உடம்புக்கு என்ன? சொல்லுங்க. ஊசி போடணும். அச்சோ, ஊசியா? ஊசிய பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? எனக்கு ஊசினா ரொம்ப பயம். ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருக்கு. போனை எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஹலோ, யாரு? ஹலோ, கேஎஸ் ஹாஸ்பிட்டலா? ஆமா, நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வேளச்சேரியில இருந்து பேசுறோம். கொஞ்சம் உடம்பு முடியல, இப்போ ஹாஸ்பிட்டல் வரலாங்களா? உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரணும். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல். வாங்க. ஓகேங்க. யார் இந்த பொண்ணு? யாருன்னு தெரியல. சேர்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கு. யாரோ குழந்தைய தனியா விட்டுட்டு இருக்காங்க போல.
ஹலோ ஹலோ. அட அஞ்சலி பேசுறா. எங்க இருந்து ஃபோன் பண்றா? ஆ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நான் தானா? பேசுறவங்களுக்கு பேர் இல்லையா? ஹலோ. நான் அஞ்சலி பேசுறேன். ஐயோ, அஞ்சலி பேசுறீங்களா? போன்ல உங்க குரல் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுதா? அதான் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. நான் தனியா இருக்கேன். அதான் ரிசப்ஷன்ல இருந்து உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் அபி, கவின், காவியாலாம் எங்க போனாங்க? தெரியலையே. நாங்க அப்பா ரூம்ல உட்கார்ந்திருந்தோமா, போர் அடிச்சது, வெளியே வந்துட்டோம். அப்ப பார்த்து அப்பா வந்துட்டாரு. உடனே ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி வந்துட்டோம். நான் ரிசப்ஷன்ல இருக்கேன். அபி, கவின், காவியா எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி, நான் ஃபோன் வச்சிட்டுமா? அஞ்சலி, அஞ்சலி. நினைச்ச மாதிரியே குழந்தைங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. எங்கேயாவது போய் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா எழில் சார் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. நம்மள தானே திட்டுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனை ஆகுறதுக்குள்ள நாமளே அங்க போய் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். ஹலோ. டாக்டர் குமார் இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க வாங்க. பாப்பா, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? கீழே இறங்குங்க. இங்கெல்லாம் வந்து உட்கார கூடாது. எங்க யார் குழந்தை இது? யார் கூட வந்திருக்காங்க? பாப்பா, யார் நீங்க? உங்க மம்மி டாடிலாம் எங்க? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். டியூட்டி நேரத்துல நீங்க எங்க போனீங்க? போன் வந்துட்டே இருக்கு, எடுக்காம எங்க போனீங்க? சொல்லுங்க. இந்த பாப்பா யாரோட வந்தாங்க? இங்க யாருக்காவது தெரியுமா? தெரியலங்க. ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கு. கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. யார் பாப்பா நீங்க? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. டியூட்டி டைம்ல எங்க போனீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? மேடம், இது எழில் சாரோட குழந்தை. ஓ, யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப பதில் சொல்லுங்க. எங்க போயிருந்தீங்க? நான் வந்து 3 கால் பேசிட்டேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ண போயிருந்தேன் பாப்பா. ஓ ஓ. அப்பா வந்துட்டாரு. மறைச்சுக்கோங்க, மறைச்சுக்கோங்க, மறைச்சுக்கோங்களேன். அதன்படி ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் என்னது இது? டிவியில ஓடுறது எதுவுமே காதுல கேட்க மாட்டேங்குது. தம்பி, கொஞ்சம் இங்க வாப்பா. என்ன பாட்டி? இந்த டிவில கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. காதுலயே விழ மாட்டேங்குது. கொஞ்சம் சவுண்ட் ஏத்து. சரி பாட்டி. இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னப்பா இது செய்தியா ஓடிட்டு இருக்கு? இத பார்த்து எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏதாவது பாட்டு கேட்டு ஏதாவது படம் போட. சரி தாத்தா. பியூட்டிஃபுல்லா நீ பண்ண பாரு.